அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். எடப்பாடியிடம் தொகுதிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். டிடிவியை டீலில் விட்ட பாஜக. டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக எதிர்த்து வந்தார். எடப்பாடி பழனிசாமி தான் துரோகத்தின் மறு உருவம், அவரை போன்று துரோகிகள் இந்த உலகில் யாரையும் பார்க்க முடியாது என காட்டமாக பேசி வந்த அவரை திடீரென பாஜக அதே என்டிஏ கூட்டணிக்கு அழைத்து சென்றது. அதன் பின்பு எடப்பாடி பழனிசாமியை வாழ்த்த தொடங்கினார் டிடிவி தினகரன். நாங்கள் அனைவரும் ஒரே பாசறையில் வளர்ந்தவர்கள், இது அண்ணன் தம்பி சண்டை, நீர் அடித்து நீர் விலகாது என டயலாக் பேசி அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். மேலும் ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தவுடன் ஓபிஎஸ்ஐ துரோகி என வசைபாடத் தொடங்கினார். மேலும் என்டிஏ கூட்டணியில் மிக முக்கிய தலைவராக பார்க்கப்பட்டு வரக்கூடிய அமமுகவின் தலைவரான டிடிவி தினகரன் அவர்கள் 15 தொகுதிகளை கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் அதிமுகவோ டிடிவி தினகரனுக்கு 9 தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என்பதில் உத்தரவாதமாக இருந்து வருவதாக கூறப்பட்டு வருகிறது. இதனால் டிடிவி தினகரன் மிகப்பெரிய அப்செட்டில் இருந்து வந்தார். மேலும் டிடிவி தினகரன் ஆரம்பத்தில் கூட்டணிக்கு வரும்பொழுது ஒரு ராஜ்யசபா சீட்டையும் கேட்டார் என்று சொல்லப்பட்டு வந்தது. மார்ச் மாதம் தமிழகத்தில் 6 ராஜ்யசபா எம்பிக்களுக்கான தேர்தல் நடைபெற்றது. அப்பொழுது டிடிவி தினகரன், நான் அதிமுகவோடு கூட்டணி வைக்கவில்லை, அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்தால் ராஜ்யசபா சீட்டை கேட்டிருப்பேன், நான் பாஜகவோடு தான் கூட்டணி வைத்துள்ளேன், பாஜகவிற்கு ஒரு ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுக்கக்கூடிய வலிமை தமிழகத்தில் இல்லை, எனவே நான் பாஜகவிடம் அது பற்றி பேசவில்லை என மறுப்பு தெரிவித்திருந்தார். அதன் மூலம் அவர் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்கவில்லை என்பது தெளிவாக புலப்பட்டது. தற்பொழுது பாஜக, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சி, புரட்சி பாரதம் மற்றும் பெரும் தலைவர் மக்கள் கட்சி போன்ற கட்சிகளை தனது கூட்டணிக்கு கொண்டு வந்து அவர்களை தாமரை சின்னத்தில் போட்டியிட வைக்க திட்டமிட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ஜி.கே. வாசன் அவர்களும் ஒப்புக்கொண்டு விட்டதாக கூறப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் அமமுக தங்களின் குக்கர் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என பிடிவாதமாக இருந்து வருகிறார்கள். மேலும் 15 தொகுதிகளை கேட்டு வருகிறார்கள். இதனால் பாஜக டிடிவி தினகரனிடம் 15 தொகுதிகளை ஒதுக்குவதற்கு நாங்கள் எப்படி உத்தரவாதம் அளிக்க முடியும்? கூட்டணிக்கு தலைமை வகிப்பது அதிமுக மட்டுமே, எனவே நீங்கள் அதிமுகவோடு பேசி உங்களுக்கு வேண்டிய தொகுதிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்களும் தமிழகத்தில் உங்களை போன்று ஒரு கூட்டணி கட்சி தான், இந்தியா முழுக்க வேண்டும் என்றால் நாங்கள் தலைமை வகிக்கலாம், தமிழகத்தில் அதிமுக தான் தலைமை வகிக்கிறது, நீங்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்பது போன்று பேசிவிட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் டிடிவி தினகரன் மிகப்பெரிய அப்செட்டில் இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. பாஜக எப்பொழுதுமே அவர்களை நம்பியவர்களை கரை சேர்த்ததே இல்லை. பாஜகவின் கணக்கு, எந்த மாநிலத்தில் எந்த கட்சி பெரிய கட்சியாக இருக்கிறதோ அவர்கள் முதுகில் சவாரி செய்து அவர்களை வீழ்த்துவதுதான் அவர்களது ஒரே இலக்கு. அப்படித்தான் அதிமுகவையும் பயன்படுத்தி வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் இப்பொழுது திடீரென அமமுகவின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனையும் கழட்டி விட்டுவிட்டது. ஏற்கனவே ஓபிஎஸ் பாஜகவை நம்பித்தான் தனது தனித்துவத்தை இழந்து தற்பொழுது திமுகவில் ஐக்கியமாகிவிட்டார். காரணம், பாஜகவை நம்பினால் எதுவுமே நடைபெறாது என்பது அவருக்கு தெரியும். இனிமேலும் தனது அரசியல் எதிர்காலத்தை தொலைத்து கொள்ள விரும்பாத அவர் திமுகவில் இணைந்தார். இதே போன்றுதான் செங்கோட்டையனையும் பகடைக்காயாக பயன்படுத்தி வந்தது பாஜக. இதனை உணர்ந்து தான் அவர் தாவேகாவில் இணைந்து விட்டார். இப்படி பாஜக யாரோடு கூட்டணி செல்கிறதோ அந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் தான் தமிழகத்தில் சென்றுள்ளது. அப்படித்தான் அதிமுக, பாமகவும் இருந்து வருகிறது. டிடிவி தினகரன் அவர்கள் ஆரம்பத்தில் என்டிஏ கூட்டணி தேவை இல்லை என வெளியேறினார். மேலும் தாவேகா தான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் என அவர் முடிவு செய்திருந்தார். ஆனால் இறுதி நேரத்தில் டிடிவி தினகரனுக்கு பல்வேறு விதங்களில் அழுத்தத்தை கொடுத்து என்டிஏ கூட்டணிக்கு அழைத்து சென்றது பாஜக. ஆனால் தற்பொழுது அவர் கேட்கக்கூடிய தொகுதிகளை வழங்காமல் அவரை நிர்கதியில் விட்டுவிட்டு வெளியேறுவதும் அதே பாஜக தான். தற்பொழுது டிடிவி தினகரனுக்கும் அதே நிலைமை என்றுதான் கூறப்பட்டு வருகிறது. நன்றி.